எனக்கு யாருமே குருன்றது யாருமே இது வரைக்கும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல சார். ஆக்சுவலாக வந்துட்டு ஹேர் ஸ்டைல்ஸாக இருக்கும்போது நக்மா மேடம் பண்ணியிருக்கேன். ஸோ நக்மா மேடம் அப்போத்துலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. எங்கெங்கே கேப் இருக்கோ எல்லா இடத்துலையுமே அந்த ஈவன் அந்த மேக்கப் அதான் வந்து நீங்கள் சொல்லுவீங்களா பாடி மேக்கப் ஏதோ ஃபுல் பாடி மேக்கப் சொல்லுவீங்க இல்லையா, ஓப்பன் பண்ண பின்னாடி அந்த கேர்ள் லுக்கு அப்படியே வந்துச்சு. எல்லாம் ஷாக்கு. சூர்யா சார், கஜினி சார் அவங்களுக்கெல்லாம் அந்த ஹேர்லாம் அயன் பண்ணி கொடுப்ப சொல்லுவார். ஸோ பிரபாஸ் சாருக்கு மொத்தமாக நான் ஒரு 6-7 படம் பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கு வந்து டார்லிங்னு தான் கூப்பிடுவார். இன்றைக்கி நான் உண்மையாக சொல்கிறேன். யுவராணி மேடம் ஒரே அழுக. ஏன்னா எல்லாத்துக்கும் கை போய் இது போய் ரொம்ப அந்த பசங்களை ஸ்கூல் பசங்களை கண்ணால் கிளாப்ஸ் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொட் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட இந்த ஸ்பெஷல் இன்டர்வியூவில் கலந்துக்கிறது யாருன்னா வீரசேகர் அண்ணா. இவங்க வந்து பல செலிப்ரிட்டிகளுக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்காங்க, பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நிறையா பேருக்கு பண்ணியிருக்காங்க, பல வெற்றி படங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ ப்ரைடல்ஸும் நிறையா பண்ணி நிறைய கல்யாணத்துக்கு இவங்க ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன் தான். இப்போ இவங்க டேட்டுக்காக மற்ற கல்யாணம்லாம் தள்ளி போடுற அளவுக்கு இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள தான் நம்ம இன்றைக்கி இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். ஆனால் வணக்கம்ண்ணா, உங்களோட வந்திருக்கு. வணக்கம். இன் அவுட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் வீரசேகர். ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிங்க, எப்படி உங்களுக்கு மேக்கப்புக்குன்னு வரணும்னு தோணுச்சு? ஹேர் ஸ்டைல்ஸ் ஃபேமிலியில் யாரும் இருந்தாங்களா, இல்லை உங்களுக்கு யார் குருநாதர், எப்படி நீங்கள் இந்த இதுக்கு வந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலியில் இதில் யாருக்குமே ஆக்சுவலாக வந்து இந்த சினிமாவில் டச்சே கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து ஹாஸ்டலில் படிக்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதை ட்ராமாலாம் பண்ணுவேன். அந்த மாதிரி ஆண்டு விழா வைக்கும்போது ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஆனுவல் டேக்கு வந்து வைப்பாங்க. ஸோ அப்போ நான் வந்து அதில் அந்த போட்டியில் கலந்துக்கிறேன், மாறுவாட போட்டி அந்த மாதிரி டான்ஸு போட்டியை கலந்துக்கிறேன். அப்போ என்னோடய வாத்தியார் சொல்லுவார், உனக்கு நல்லா ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் நல்லா வருது, நல்லா பண்ணுற, ஸோ அதனால் அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணிவிட்டேன். சினிமாலாம் நல்லா வரலாம் அப்படின்னு சும்மா சொன்னார். அப்போ சின்ன வயசில் எனக்கு வந்து அப்போ என்ன ஒரு 10-11 வயசு இருக்கும் எனக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது அதுக்கப்புறமா வந்து இங்கே சென்னையில் நான் வந்துட்டு சில வீட்டுகளில் சில கடைகளில் நிறையா கஷ்டப்பட்டேன். நான் ஆக்சுவலாக வந்துட்டு அதில் வந்து சொல்லணுன்னா எங்கள் அம்மா பிஆர் வரலட்சுமி அவங்க இருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க எனக்கு ஒரு கடவுள் மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து என்னை பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே நீ படிக்காமல் வந்துட்டியப்பா அப்படின்னு சொல்லி என்னை கூட வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து எல்லா ஷூட்டிங்லேயும் கூட்டி போவாங்க. அவங்க தான் இந்த அளவுக்கு வர காரணம். அதுக்கப்புறம் பெரிய ப்ளஸ் என்னென்னா, எனக்கு வந்து இந்த சினிமா துறையில் என்னையும் ஒரு அசிஸ்டண்ட்டாக கூட்டிகிட்டு போய் என்னை அப்போவே அது வந்து ஐயா சங்கிலி முருகன் ஐயாவுக்கு நான் ரொம்ப என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து எப்போவும் அவங்க ஃபேமிலி அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். அவங்க தான் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம். ஆக்சுவலாக வந்து என்னை மேக்கப் மேன் ஆக்கி விட்டதும் அவர் தான். ஆக்சுவலாக வந்து ஹேர் ட்ரெஸ்ஸராக முன்னாடி இருந்து எனக்கு நிறைய படங்கள் கொடுத்ததும் அவர் தான். ஸோ அந்த மாதிரி வந்தேன் சார். அந்த மாதிரி நீங்கள் வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகி ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டது யாருக்கு? ஃபஸ்ட்டு நான் மேக்கப் மேன் கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு நான் ஹேர் ஸ்டைலிஸ்டாக தான் இருந்தேன். நான் வந்துட்டு ஏன்னா நான் வந்து ஹேர் ஸ்டைல்ஸு இருக்க காரணம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அம்மாட்ட சொல்லி நான் வந்து டான்ஸ் கிளாஸில் தான் போனேன். நான் சின்ன வயசுலேயே வந்துட்டேன். ஒரு 12 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் வரும்போது நம்ம சோபி இருக்கார்ல பெரிய மாஸ்டர், அவங்க அப்பா பவுல்ராஜ் இருக்காங்க. அவங்க பவுல்ராஜ் சார்கிட்ட தான் நான் வந்து டான்ஸு கற்றுக்கிட்டேன். ஸோ அவர் அப்போ சோபிலாம் சின்ன பையன், ஒரே இதில் தான் நாங்கள் இருந்தோம். ஆக்சுவலாக வந்துட்டு அவர் கூட தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் சிவாஜி இவங்க எல்லாம் ஒரே குரூப். ஆக்சுவலாக பெரிய ஆளுங்கெல்லாம் இப்போ பெரிய மாஸ்டராக இருக்காங்க. எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு அதில் வரல. ஆக்சுவலாக வந்து எனக்கு மாதம் கட்டுறதுக்கு பீஸு கிடையாது. எனக்கு வந்து என்னை வந்து புஷ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அப்போ நான் ஒன்றும் வேறு வழி இல்லாமல் அசிஸ்டண்ட்டாக போகும்போது தான் எனக்கு அம்மா வந்து எனக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்க வேணால் நீ கற்றுக்கடா, நீ டான்ஸு கற்றுக்கோ, நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. ஸோ அப்போ உனக்கு என்ன தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நான் இந்த மாதிரி வந்து ஷூட்டிங்க்கு அம்மா கூட்டி போகும்போது மேக்கப் மேன்ஸு ஹேர் ட்ரெஸ் எல்லாம் வந்து பண்ணும்போது அவங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யூனியன் இருக்குது, இப்படி ஒரு நல்ல ஒரு தொழிலுப்பா இது அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு அம்மாட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா எனக்கும் ஹேர் ஸ்டைல்ஸ் ஆகணுன்னு அம்மா தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு யாருமே குருன்றது யாருமே இது வரைக்கும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல சார். ஆக்சுவலாக வந்துட்டு என்னோடய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அம்மாவுடைய ஹேரை நான் பிடிச்சி பண்ணுவேன். அம்மா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க தங்கச்சிங்களுக்கு அவங்க பொண்ணுங்களுக்கு
இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நான் அதை அப்படியே கேட்ச் பண்ணேன். அப்படியே இருக்கும்போது யூனியனில் வந்து கார்டு எடுத்து முறைப்படி கொண்டல்ராவ் இருக்காங்க, அம்மாவுக்கு தெரியும். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து என்னோடய வாழ்க்கையில் அவர் கொஞ்சம் உதவி பண்ணார் எனக்கு வந்துட்டு. அவர் மூலியமாக சொல்லி யூனியனில் ஒரு கார்டு எடுத்தேன். அப்போ ஹேர் ட்ரெஸ்ஸராக இருந்து வந்தது. மேக்கப்னு இப்போ கேட்குறீங்க இல்லையா? ஸோ நான் இப்போ சமீப காலமாக தான் நான் வந்து மேக்கப்பாக இருக்கேன். ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் பிரியாமணியை சொல்லிக்கணும். ரொம்ப அவங்க வந்து அவங்களுக்கு நான் வந்து எல்லா படமே அவங்களுக்கு நான் மேக்கப் தான் பண்ணியிருக்கேன், ஹேர் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து என்னென்னா ஒரு ஸ்வீட் எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி என்னை பார்க்கவே முடியாது. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி, நல்ல ஒரு பாசம், அண்ணான்னு உயிரை விடுவாங்க. அவங்க ஃபேமிலியே அப்படி தான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ரொம்ப அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வந்து நான் என்றைக்கும் லைஃப்பில் மறக்க மாட்டேன். அவங்க என்றைக்கும் நல்லா இருக்கணும். ஸோ மேக்கப்னு வரும்போது எனக்கு அப்போத்திலேருந்து மேக்கப் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அசின் மேடமுக்கு வந்து பண்ணியிருக்கேன். நான் முன்னாடி வந்து ஹேர் ஸ்டைல்ஸாக இருக்கும்போது நக்மா மேடமுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ நக்மா மேடம் அப்போத்துலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஐலேஷ் வைக்க சொல்லுவாங்க, இதெல்லாம் சின்ன வேலைகள்லாம் நான் பண்ணுவேன். அசின் மேடமுக்கு கஜினியில் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி வரும்போதெல்லாம் நான் வந்து மேடம் கூட இருந்திருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஐலேஷ்லாம் எனக்கு அந்த மேக்கப் இன்ட்ரெஸ்ட் வந்தது எனக்கு. ஸோ எனக்கு மேக்கப் இன்ட்ரெஸ்ட் வரும்போது அப்புறமா எனக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸராக மேக்கப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அமலா பாலனுக்கு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொன்னோன்னே நான் முறைப்படி யூனியனை அணுகி இந்த மாதிரி எனக்கு மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு கார்டு கொடுங்க வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கிரி அவருக்கு இருக்காங்க, எல்லாருமே பொருளாளர் செயலாளர் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு என்னோடய யூனியனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க எனக்கு இந்த மேக்கப் வழங்கினாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நான் நிறைய பேர் யூனியன் மெம்பர்ஸ்க்கு நான் வேலை கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் சினிமா கொஞ்சம் டல்லாக, கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சூப்பர். உங்களுக்கு வந்து ஃபீமேல் ஹீரோயின்ஸ்க்கு பண்ண ரொம்ப பிடிக்குமா இல்லை ஹீரோஸ்க்கு பண்ண பிடிக்குமா? அது நீங்கள் பண்ண ஹீரோவில் யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஹீரோயின்னா யாரும்? சரியான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு எப்படின்னா எனக்கு வந்து ரெண்டுமே பிடிக்கும் சார். ஹீரோவுக்கு பண்ணால் பிடிக்குமா, ஹீரோயினுக்கு பண்ணால் பிடிக்குமா அப்படி இல்லை. ஒரு படம்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ரெண்டு பேருக்கும் பண்ணுறது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதாவது ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். மேக்கப் வந்து ஐ மேக்கப்பு அந்த மாதிரி எல்லாமே நல்லா பக்காவாக இருக்கும். ஸோ ஜென்ஸுக்கு வந்து அந்த லைவாக அந்த மேக்கப் அந்த ஹேர் செட்டிங் இந்த மாதிரி இருக்கும். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூர்யா சார், கஜினி சார் அவங்களுக்கெல்லாம் அந்த ஹேர்லாம் அயன் பண்ணி கொடுப்ப சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொடுப்பேன். சின்ன விஷயங்கள்லாம் நான் பண்ணி கொடுப்பேன் ஹேர்லாம், அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ பிரபாஸ் சாருக்கு மொத்தமாக நான் ஒரு 6-7 படம் பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கு வந்து டார்லிங்னு தான் கூப்பிடுவார். இன்றைக்கி நான் உண்மையாக சொல்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க பிரபாஸ் சாரை பற்றி, அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு. இன்றைக்கி பிரபாஸ் சார் நிறைய பெரிய உலக லெவலில் பெரிய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்னால பெரிய பிளாக் பஸ்டர் இங்கே மட்டும் இல்லை, சைனா, ஆஃப்ரிக்கா எல்லா இடத்துலையும் அவர் படங்கள் பார்த்துருக்காங்க. அவரோட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எந்த படம் ரொம்ப பிடிச்ச படம் அவரோட நீங்கள் ஒர்க் பண்ண? பிடிச்ச படம்னா எனக்கு வந்து பிரபாஸ் சார் கூட வருஷம் வந்து நான் பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த படம் பண்ணும்போது இன்னொரு வாட்டி அந்த மாதிரி ஒரு படம் போய் பண்ணுவோமா, அப்படி ஒரு ஃபாரஸ்ட்டு அதாவது ரொம்ப ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த படம் ஃபுல்லாக எடுத்தோம். அப்போ வந்து அந்த யூனிட்டே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு யூனிட். அவங்க வந்து கேமராமேனுங்களாக இருக்கட்டும், அந்த ப்ரொடியூசராக இருக்கட்டும், டைரக்டர் அவர் இல்லை இப்போது. ஆக்சுவலாக வந்து அவ்வளோ நல்ல மனுஷன் அந்த டைரக்டர். அவரும் வந்து கடவுளாக நான் நினச்சிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அந்த ரெயின் சாங் ஆக்சுவலாக வந்துட்டு பிரபாஸ் சார் என்னை ரொம்ப லைக் பண்ணார். அதில் வந்துட்டு ஒரு ரெயின் சாங் வரும், த்ரிஷா மேடமுக்கும் அவங்களுக்கும் ஒரு ரெயின் சாங் வரும். அதில் வந்து அந்த ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் சைடில் வச்சா நல்லா இருக்கும்னு நான் ஒரு சின்ன ஐடியா சொன்னேன். ஸோ அப்போ வந்து கேமராமேனு டைரக்டர் சார் சொன்னேன், சரி வச்சுருங்கப்பா அப்படின்னா. லொக்கேஷன் வந்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. நான் ஹோட்டலில் போய் கார் எடுத்துகிட்டு போய் அந்த டப்பாவில் எனக்கு தான் தெரியும் அது வேண்டான்னு சொல்லி அன்றைக்கின்னு விட்டுட்டு வந்துட்டோம். அப்புறமா அந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் தெரியும். த்ரிஷா மேடமுக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஏன்னா மலையில் நனையும் போது அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். வேறு எதுவுமே வந்து நமக்கு ஃபெயில் ஆகிடும். ஸோ அந்த லூஸ் ஏரில் அது ஒரு சைடில் இருக்கும்போது ரொம்ப அழகாக, அந்த ஆஃப் சைடில் ரொம்ப அழகாக இருக்கும். பிரபாஸ் சாருக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து சத்ரபதி பண்ணியிருக்கு, அப்புறமா வந்து பௌர்ணமி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 படம் 6 படம் பண்ணியிருக்கேன். அவர் வந்து என்னோடய கேரியரில் வந்து ஒரு பெரிய
அதாவது பாசமாக நாங்கள் வந்து நியூசிலாந்து சுவிட்சர்லாந்துலாம் போயிருக்கும்போது ரொம்ப அன்பாக இருப்பார். ஆக்சுவலாக அவர் கூட இருக்கிற போது எனக்கு ஒரு என்ன சொல்கிறேனே தெரியாது, அப்படி ஒரு சந்தோஷமாக இருப்பேன். அப்படி சந்தோஷமாக பார்த்துக்குவார். என்கிட்ட நீ வந்து பர்சனலாக இரு சேகர் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டார். ஆக்சுவலாக வந்து அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நான் இப்போ வந்து அப்போ இல்லை, சமீப காலமாக இல்லை, அவள் ஏதோ ஒருனால என்னை கூப்பிட்டாங்க. ஸோ கூப்பிட்டு நான் பண்ணும்போது சார் சொல்லும்போது, இல்லை எனக்கு இங்கே அசின் மேடமுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஃபுல்லாக படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்துட்டு அந்த பாதி வந்து விட்டுட்டு நான் யாரையும் விட்டுட்டு போனது கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு ஹீரோ. ஆக்சுவலாக வந்துட்டு சூப்பர். ஆனால் உங்களுக்கு சீனில் மேக்கப் போடுறது ரொம்ப ஈஸியாக இல்லை சாங் அப்போ மேக்கப்? பிகாஸ் ஒவ்வொரு சாங்க்கு ஏற்ற மாதிரி சில நேரத்தில் செட் சாங் இருக்கும், சில நேரத்தில் நீங்கள் லொக்கேஷனுக்காக சுவிட்சர்லாண்டு எங்கே போய் எடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு சீனில் போடுறது ஈஸியாக இல்லை சாங்கில் போடுறது ஈஸியாக? நீங்களும் ஒரு டைரக்டர், உங்கள் படத்துலேயே நான் வந்து டெஸ்ட் மேக்கப் வந்தேன், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் வந்து பண்ணும்போது இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, சீன்ஸ் இப்படி தான்ப்பா, இப்படி தான் வேணும், எனக்கு ஒரு சிம்பிள் கேர்ள்ஸாக வேணும். ஸோ அப்படின்னா அது அப்படியே இருக்கும். ஆனால் சாங்குங்கும்போது உங்களுக்கே தெரியும், அதோடைய அந்த ட்ரெஸ்ஸு வேறு, லொக்கேஷன் வேறையாக இருக்கும். ஸோ இப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரி செட்டு சாங்கும் நடக்கும், லோக்கல்லையும் நடக்குது. அது மாதிரி அப்போ ரிச் மேக்கப்பு, ரிச் ஹேர் ஸ்டைல், அந்த மாதிரி காஸ்ட்யூம் போயிடும். இதில் நீங்கள் என்ன தெளிவாக கேட்குறீங்கன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள், நான் கரெக்டாக சொல்கிறேன். தெளிவாக என்னென்னா, இப்போ நீங்கள் மேக்கப் வந்து சில நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய ஒரு அது வந்து சாங்கில் இப்போ வந்து இப்போ சீன்ஸ் மேக்கப்பை கொண்டு நான் சாங்கில் போட முடியாது. ஏன்னா சீன்ஸில் சிம்பிளாக வேணும். அந்த சிம்பிளாக இருக்கும்போது ஏன்னா உங்களுக்கு சாருக்கு நல்லாவே தெரியும் இதை பற்றி. அப்போ வந்து சாங்கில் வரும்போது டோட்டலாக மாறிடுவாங்க. அப்போ வந்து என்னென்னா எங்கெங்கே கேப் இருக்கோ எல்லா இடத்துலையுமே அந்த ஈவன் அந்த மேக்கப், அதை வந்து நீங்கள் சொல்லுவீங்களா பாடி மேக்கப், ஏதோ ஃபுல் பாடி மேக்கப் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து எங்கெங்கே கேப் இருக்கோ எல்லா இடத்துலையுமே அந்த சைன் கொடுத்து மேக்கப் பண்ணி ஐ ஷேடெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து ஹேர்லாம் அது ஒரு டிஃப்ரெண்ட் எல்லாமே இப்போ நிறைய உங்களோட க்ரியேட்டிவிட்டி காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக சாங்கில். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு அதாவது 5 சாங் இருக்கும், 6 சாங். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் மலைக்கோட்டையில் வந்து ஒரு சாங் இருக்குது, செட்டு சாங் வந்து அப்போ ஆத்தா தோரமாக சாங் இருக்குது, அதில் எவ்வளோ வெரைட்டி பண்ணியிருப்போம். அப்படியே ஒன்று வந்து ஒரு மெலோடி சாங் ஒன்று ஃபாரினில் எடுத்தாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். என்னென்னா அந்த இதில் ஒரு எலக்ட்ரிக் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒரு பஸ்ஸில் எல்லோரும் மொத்தமாக போவோம், ஒரு இடத்துல இறக்கிடுவேன். வந்து நான் வந்து கேர்லி லுக்கு கேட்டால் அது நான் எப்படி பண்ண முடியும்? நான் தான் பண்ணுறேன் மேடமுக்கு. அப்போது பிரியாமணி மேடம்க்கு A to Z ஃபுல்லாக நான் தான். அப்போது மாஸ்டர் அவர் வந்து இப்போது நல்லா ஃபேமஸ், அவர் மாஸ்டர், அவர் பாஸ்கர்னு நினைக்கிறேன், அவர் மாஸ்டர். அந்த பாட்டு ஏன்னா நான் தப்பாக சொல்லி பேர் இதாக இருப்போது. ஆனால் அந்த மாஸ்டர் வந்து எனக்கு வந்து அந்த கேர்லி லுக்கு வேணும் அப்படிம்பார். ஒரு துடுன்னு பேசுவார் அந்த மாஸ்டர், நல்ல டேலண்டான மாஸ்டர். அவர் வந்துட்டு மார்னிங் ஒரு இதில் போவோம். ஆக்சுவலாக வந்துட்டு அப்போ நான் என்னென்னா 2 o'clockங்க நைட்டு வந்து கோல் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த கோல் பண்ணி வச்சுட்டு ஸோ மேடமுக்கு வந்து மார்னிங் வந்து மேக்கப்லாம் பண்ணி அங்கே போகும்போது அந்த ஹேர் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு வேறு ஸ்டைல் கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ வந்து மேடமுக்கு வந்து இன்னும் ஒரு லுக்கு வந்து அந்த கேர்லி ஹேர் வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்டைல் வரும்போது அந்த இடத்துல எலக்ட்ரிக் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ நான் கேட்டேன், எனக்கு அந்த லுக்கு தான் வேணும்னு அப்படின்னு என்கிட்ட பிடிவாதமாக விஷால் சார் இருக்காங்க, விஷால் சாருக்கு நல்லா தெரியும் இந்த மேட்ரு. கூட்டிகிட்டு போனோம். ஸோ ஒரு இடத்துல மறைவான இடத்துல பஸ்ஸில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாங்க. அப்படியே அந்த ஓன் ஹேர்லேயே அந்த இது பண்ணி வச்சு இங்கே முன்னாடி கட்டி வச்சுருந்தேன். அதை வந்து அந்த கேர்ள்ஸ் எல்லாம் கட்டி வச்சுட்டு அது மேலே ஒரு சின்ன போனிடெயில் மாதிரி மாட்டியிருப்பேன். ஸோ மாட்டி தான் அந்த லுக்கு ஃபஸ்ட்டு லுக் வந்தது. அதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு ஓப்பன் பண்ண பின்னாடி அந்த கேர்ள் லுக்கு அப்படியே வந்துச்சு. எல்லாம் ஷாக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் ஃபாரினில் ரொம்ப ரிஸ்க் இருக்கும் அங்கே வந்து. ஏன்னா மார்னிங் ரூமில் பண்ணும்போது ப்ராப்ளம் இருக்காது. லொக்கேஷன் போகும்போது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்னால் அப்புறமா வந்து என்ன எங்கேயாவது சிங்கப்பூர் மலேசியானா பிரச்சனை இல்லை, எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்கே போய் வச்சு பண்ணலாம், இது பண்ணலாம். இப்போல்லாம் நிறைய வசதி வந்திருக்கு. அந்த ஃபாரின் போகும்போது நான் ஒரு சாங்ஸுக்கு திரிஷா மேடம் கூட, அசின் மேடம் கூட, நான் நக்மா மேடம், எவ்வளோ ஹீரோயின்ஸ் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்த மெமரிஸ் எல்லாம். ரொம்ப எங்களுக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ஏதோ நாங்கள் அங்கே இருந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு இன்னும் ஒரு இது என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது, பிகாஸ் நீங்கள் மேக்கப்னும் போது இப்போ ஸ்டண்ட் மேன்னா சொல்லுவாங்க மேலேருந்து குதிப்பாங்க, இதை குதிப்பாங்க, ரிஸ்க் நிறையா இருக்குது அப்படின்வாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காக போகும்போது ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஏதாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை அனுபவிச்சிருக்கீங்களா, இல்லை மேலே எதுவும்
ஸ்லிப் ஆகி எங்கேயாச்சும் ஒரு பீக்கில் நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். அப்போ நிற்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆனிமல்ஸோ இந்த மாதிரி இது ஏதாச்சும் நடந்திருக்கா? அதாவது நான் வந்து ஆக்சுவலாக திரிஷா மேடம் மேட்ரு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக அந்த மேட்ரு நான் ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டேன். அந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு மின்மினி பூச்சிகள்னு ஒரு படம். ஸோ அது ரொம்ப அம்பாசமுத்திரத்தில் நடந்தது. நடிகை யுவராணி மேடம் அப்போ தான் வந்து நெப்போலியன் சார் தான் அதில் ஹீரோ. அந்த படத்துக்கு நாங்கள் போயிருக்கும்போது அம்பாஸ்டர் கார் தான். அப்போ நானும் மேடம் அவங்க அப்பா ஒரு பையன் அசிஸ்டன்ட் நாங்கள் எல்லாம் சாங்ஸ் கேட்டு ஜாலியாக வந்துகிட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது அந்த ஹில் ஸ்டேஷன் அது வந்துட்டு அப்படி மேலே நாங்கள் கீழே அப்படியே கீழே இறங்குது. கீழே இறங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸு, டூரிஸ்ட் பஸ்ஸு கை தட்டிட்டு போனாங்க. என்ன வந்து இன்னும் என் கண்ணுலேயே நிற்கிது. கை தட்டிட்டு அந்த பசங்க போனாங்க. அந்த பஸ்ஸு அப்படியே கவுந்துருச்சு. அப்படியே கவுந்துருச்சு. நான் இந்த பஸ்ஸு அது கவுந்தோடனே எங்கள் கார் வந்து இந்த சைடு போயிடுச்சு. ஒரு பள்ளம் இருக்குது, அந்த மலையோரம் ஒரு பள்ளத்தில் தூக்கி இப்படி வீல் தூக்கிட்டு இப்படி ஆயிடுச்சு. நாங்கள் இந்த சைடு கத்துறோம், அவங்க அந்த சைடு. அது பேப்பர்லாம் வந்திருந்தது. அதாவது அப்புறமா நாங்கள் இறங்கி இந்த பக்கம் வந்துட்டு ஓடி போய் நாங்கள் யுவராணி மேடம் ஒரே அழுக. ஏன்னா எல்லாத்துக்கும் கை போய் இது போய் ரொம்ப அந்த பசங்களை ஸ்கூல் பசங்களை கண்ணால் கிளாப்ஸ் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு அதை தாங்க முடியல. ஓடும். ஏன்னா கீழேருந்து இறங்க முடியாது, போய் சுற்றி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இங்கேருந்து விழுந்துச்சு அந்த பஸ்ஸு. அதெல்லாம் எனக்கு இன்னொரு வாட்டி நான் பார்க்கவே கூடாது. அது மாதிரி இன்னொரு விஷயம், ரம்பா மேடம் இருக்காங்க இல்லையா, ஒக்கட்டே எனக்கு படம். ஸோ வைஜாக்கில் நடந்தது. நான் என்ன பண்ணேன் வந்துட்டு மேடம் வந்து சென்டர் இருக்காங்க, நான் இந்த சைடு இருக்கேன். ஸோ இந்த சைடு வந்து டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. டோர் ஓப்பன் நான் டைட்டாக உட்காந்தா டோர் ஓப்பன் ஆகி நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நான் எப்படி கீழே போயிட்டேன், அப்படி பிடிச்சி இழுத்தாங்க, ஒரே கத்துறேன் நான். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கு. அது இது ஒன்று. ஆனால் இப்போ எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா கேள்வி கேட்டோம். இப்போ அடுத்தது நீங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ண கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு உங்களோட நீங்கள் அந்த ஒர்க் பண்ண அந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்கண்ணா. ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ராதா மேடம் சொன்னோடனே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. எப்படின்னா ராதா மேம் வந்து அவங்க படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது நான் ஒரு 10-11 வயசு பையன் ஸ்கூலில் படிச்சிட்ருக்கேன். அவங்க படங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஸோ ரொம்ப ஒரு விரும்பி பார்த்துட்டு நான் அவங்களுக்கே மேக்கப் பண்ணுறேன்னா எனக்கு அதை என்னால் எப்படி அந்த சந்தோஷங்கன்னு சொல்ல முடியும். அவ்வளோ சந்தோஷம். கலக்கப்போவது யாருன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம். மேம் வந்து அவ்வளோ பெரிய சில்வர் சூப்ளி ஹீரோயினி. அவங்க எவ்வளோ ஒரு அன்பாக நடந்துக்கிறதுலையும் எப்படி பர்ஃபெக்டாக அதுக்கு முன்னாடி நான் நிறைய ஹீரோயின்ஸ்க்கெலாம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து 10 வயசில் நான் வந்து அவங்கள நான் லைக் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து ராதா மேடம் நம்மலாம் போய் பண்ண முடியுமா அப்படின்னு இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த பின்னாடிலாம் நான் நிறைய ஏங்கியிருக்கேன். அப்போது வந்து நம்ம ஸ்கூலில் நினச்சது நம்ம ராதா மேடமுக்கே பண்ணுறோமே. ஸோ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேம் வந்து எனக்கு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராதா மேம் வந்து ஐலாஷ் வைக்கிறது வந்து நான் வைக்கிறேன். எல்லா ஹீரோயின்ஸுக்கும் நான் வச்சுருக்கேன். என்ன சார், எல்லா ஹீரோயின்ஸுக்கும் ஐலாஷ் ஃபிட் பண்ணுறேன். மேம் சொல்கிறாங்க ஐலாஷ் வந்து வச்சுட்டு அவங்க கரெக்டாக இப்படி வச்சு நல்லா அந்த இது இப்படி பண்ணணும்ப்பா அப்படின்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க சொன்னால் அதே மாதிரி நான் செய்வேன். அதே மாதிரி ஐஷோட போட்டுட்டு அந்த நம்ம இந்த இடம் இருக்குது அந்த ரவுண்டு நம்ம அந்த இடத்துல ஒரு ஹைலைட் சொல்லுவாங்க. பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து அந்த இடத்துல நீங்கள் ஹைலைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணுவேன். ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து ராதா மேம் வந்து பெரிய ஒரு கிஃப்ட்டு தான் எனக்கு. அவ்வளோ அருமையான ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. சூப்பர். அடுத்தது இப்போ நதியா மேம். ஸோ நதியா மேம் அதே தான். என்னென்னா வந்து அவங்க படங்களும் நிறைய பார்த்துருக்கேன் நான் வயசில் வந்து. நதியா மேம் வளையல், நதியா பேஷன் கொண்டு எல்லாமே வந்தது அந்த சமயத்தில். அவங்களுக்கும் நான் பண்ணும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். மேமுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் என்ன வந்துட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி மேம் வந்து எப்படின்னா எனக்கு பாம்பேயில் இருக்காங்க, முன்னாடியே டேட் சொல்லிவிடுவாங்க. சொல்லிவிட்டு இந்த மாதிரி சேகர் எனக்கு இந்த டேட்டில் நீ செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிடி பார்லர் ஓப்பனிங், அப்புறமா இந்த தெலுங்குல படம், இந்த மாதிரி ஆட்ஸு, இந்த மாதிரிலாம் என்னை வந்து மேம் கூப்பிடுவாங்க. அவங்களும் அதே மாதிரி அந்த டைமிங்ஸு அவங்கக்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கணும். அதாவது நம்ம இந்த டேட்டில் வரேன்னு சொன்னால் கரெக்டாக வரணும். அந்த டேட்டில் வேறு எதாவது சொன்னால் மேம் வந்து அது தப்பு, முன்னாடியே சொல்லிடணும். மேம் வந்து ரொம்ப ஸ்வீட். அதே தான், ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க அவங்க. ராதிகா மேம்.
ஒரு மேக்கப்பில் அவங்க ஃபேஸ் நம்ம டச் பண்ணி பண்ணுறோன்னா அது வந்து கரெக்டான உங்கள்கிட்ட அவங்க கொடுப்பாங்க. மேம் வந்து ஒரு லிப்ஸ்டிக் கூட பாருங்கள், ஒரு லிப்ஸ்டிக்கு கூட நான் போட்டு விட்டேன் மேமுக்கு. வந்து ரொம்ப அவங்க வந்து தொழிலை மதிக்கிறாங்க, அந்த தொழில் கரெக்டாக தெரியுது அப்படின்னு சொல்லி பக்காவாக மேடம் வந்து நிறைய ஆட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஹரிசார் படம் கூட அவங்க மேடமுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், ராதியா மேடமுக்கு. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து சத்யராஜ் சார். மிகப்பெரிய ஒரு கடவுள்னே சொல்லலாம். நான் வந்து அவருக்கு வந்து வைக்கிங் பனின்னு சொல்லிட்டு இப்போ ஆக்சுவலாக வந்து ஊட்டியில் ஒரு ஆட் பண்ணோம். அப்போவும் சாருக்கு வந்து ரொம்ப அருமையாக வந்து இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பராக ஒரு லுக்கு பண்ணி கொடுத்தேன். பனியனோடு போட்டு பைக்கெலாம் ஓட்டிக்கிட்டு அந்த மாதிரி சார் அவர் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சேடி சேரி சார் டைரக்டர் இருக்காங்க, அந்த டைரக்டர் மாறன். ஸோ மாறன் சார் பண்ணியிருந்தாங்க. இங்கே சேடி சேரி சார் வந்து ஒரு இந்த வீரா வந்து நான் ஏன்னா சேடி சேரி சாருங்க ஆடெல்லாம் நிறையா பண்ணுவேன். அப்போ வந்து சேகர் வந்து சார் அவர் சாரே சொல்லியிருக்காரு, அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணுவார், கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். சாரை போய் நான் அவருக்கு வந்து இப்போ குமரன் தங்க மாளிகை, ஸோ அதை போய் பண்ணி கொடுத்தேன். சார் உண்மையிலேங்க சார் எனக்கு மெசேஜ் வாய்ஸ் மெசேஜே எனக்கு போட்டு கொடுத்தாரு வந்துட்டு. ஏன்னா அந்த ஃபேமிலி அப்படி. ஸோ அவங்க சார் வந்து என்னை எல்லாருமே ரொம்ப 10 வயசு கம்மியாகிடுச்சின்னு சொன்னாங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது சொல்கிறாங்க தம்பி அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாரு. அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஓகே, சூப்பர். அடுத்த இதில் வரும்போது ஸ்னேகா மேம். ஸ்னேகா மேம் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவங்க, ரொம்ப அன்பானவங்க. ஏன்னா வந்து அவங்க ஹீரோயினியாக ட்ராவல் பண்ணும்போதே நான் வந்து அப்போவே எனக்கு தெரியும் மேம் வந்து. அப்போவும் நான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பிரீதா மேடம் இவங்க தருண் சார் படம் வந்து புன்னகை தேசமாக அது படம். அப்போ வந்து தெலுங்கு தமிழ்லையும் எடுத்தாங்க, சூப்பர் குட் படம். நாங்கள் வந்து மொரிஷஸ்லாம் போயிருந்தோம். ஸோ அந்த ஒரு இப்போ சொன்னீங்க, அப்போ கேட்டிங்க, இப்போ ஞாபகம் வருது. மொரிஷஸ் போகும்போது மஞ்சுளாம்மா அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து ஒரு ரொம்ப மிகப்பெரிய எனக்கு என்னோடய லைஃப்பில் அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல அவங்க வீட்டு ஃபேமிலியில் நான் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ நாங்கள் அந்த படத்துக்கு வந்து பிரீதா மேடம், ஸ்னேகா மேடம், தருண் சார், ஹீரோ தருண் சார், அவங்க அம்மா ருக்மணி மேம், எல்லாருமே ஒரு டீமே நாங்கள் மொத்தமாக வந்து மொரிஷஸுக்கு போயிட்டுருக்கோம் சார். மொரிஷஸ் போயிட்டுருக்கும்போது பயங்கரமான ஹில் ஸ்டேஷன் வந்து இருந்திருக்கு. அந்த ஃப்ளைட் வந்து இப்படின்ற உடனே ஒரே சவுண்டு, ஒரே காற்று, எல்லாம் ஒரே அது என்னால் நிஜமாகவே இன்னும் எனக்கு அந்த கண்ணிலே இருக்குது. ஃப்ளைட்டு அப்படி ஒரு அம்மா போய் பிடிச்சி அம்மா கத்துறேன், ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாங்க. அவங்க பயப்படாதப்பான்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அங்கே அந்த ஃப்ளைட்டில். எனக்கு பயம். அப்புறமா சொல்கிறாங்க அந்த இடத்துல போகும்போது அந்த ஃப்ளைட் அப்படி தான் ஆகும், ரொம்ப எவரெஸ்ட் அந்த ஹைட்டில் போனால் அந்த ஹீல்ஸ் அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேங்க அது ஸ்னேகா மேம் வந்து கேட்டிங்க, அதனால அந்த ஞாபகம் வந்தது எனக்கு. அப்போ அந்த மேமுக்குள்ளே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். அது சொல்லத்தான் நினைக்கிறே சொல்லாமல் தவிக்கின்னு ஒரு சாங் இருக்குல்ல, மேடமுக்கு நம்ம க்யூட்டாக பண்ணியிருப்போம். ஸோ அப்போது வந்து மேம் வந்து டான்ஸ் பேபி டான்ஸ் அப்போ வந்து நான் வந்து கூப்பிட்ருந்தாங்க. அது ஃபுல்லாக நான் பண்ணி கொடுத்தேன் மேடமுக்கு. ஸோ ஒரு ட்ரெஸ்க்கு ஒரு லுக்கு. அவங்க என்னென்னா மேம் வந்து ஸ்னேகா மேடம் வந்து உண்மையிலேயே ஒரு ரொம்ப சேகர் நீங்கள் வந்து ப்ரைடெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு போட்டு விட்டுட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு. ஆனால் போட்டு விட்டுட்டா அப்படியே அந்த ஹேரு மேக்கப் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். தேங்க்யூ. சிம்ரன் மேடம் வந்து அவங்களுக்கு சொல்ல நான் சொல்கிறேன், வாலி படத்துலேருந்து அவங்க ஃபேன் நான் நிறையா அப்போ பண்ணிகிட்ருக்கேன். நக்மா மேடம் வந்து அவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்ரான் மேம். ஸோ அவங்களுக்கு அந்த ஹவுஸ்ன்னு வந்து ஒரு பில்டிங் ஆடுக்காக நான் போய் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே சிம்ரான் மேடமுக்கு தெலுங்கில் ஒரு படம் சங்கவி மேடம் இருக்காங்க. ஸோ சங்கவி மேடம் இவங்க சிம்ரான் மேடம் சுமன் சார் தான் ஹீரோ. அப்போ வந்து நாங்கள் அவுட்டோரில் வச்சு கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து அவங்களுக்கு ஒரு 5-6 ஹேர் ஸ்டைல் பண்ணி காட்டினேன். அப்போ தான் அவங்க இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க சிம்ரான் மேடம். அதுக்கப்புறம் தான் விஜய் சார் கூட வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க, கூப்பிட்டாங்க. என்னால் போக முடியல. ஸோ நல்ல ஹீரோயின் எனக்கு ஒரு லைஃப் வந்து அப்போ கொடுத்தாங்க அவங்க மேடம் வந்து. அந்த ஆட்ஸ் ஹவுஸுக்காக நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்களும் ரொம்ப சார்மி மேம் பற்றி ஒரு 2 சார்மி வந்து எப்படின்னா சிம்பு சார் கூட அறிமுகமாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த போர்ட்ஃபோலியோ வந்து மனோஜ் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கோஆர்டினேட்டர் இருக்காங்க. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். பிரியாமணி மேடம் எனக்கு அப்படி தான் வந்தது.
எப்படின்னா ஃபோட்டோ செஷன் வந்து ஹீரோயினிக்கெல்லாம் இப்போ முன்னாடி எடுப்பான். சங்கர் சத்யமூர்த்தின்னு ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து அவங்க ஸ்டூடியோவில் வந்து சார்மிக்கு ஃபோட்டோ செஷன் நடந்தது. அந்த ஸ்டில்ஸ் எடுத்து போய் தான் நம்ம சிம்பு சார் படத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நான் பண்ண ஃபோட்டோ ஷூட்டு வந்து தான் வந்து பிரியாமணி மேடமுக்கு கண்களால் கைது செய் பாரதிராஜா சார் ஐயா அவங்களுக்கு அந்த படத்தில் கன்ஃபார்ம் ஆனாங்க. ஸோ அப்படி தான் வந்து சார்மி வந்து என்னை ரொம்ப பிடிக்கும். இந்த அசீன் மேடமுக்கும் இவங்களுக்கும் ஒரு படம் பண்ணேன் பிரபாஸ் சார் கூட. ஏன் கேட்குறீங்க, உங்களுக்கு தான் தெரியுமா, டபுள் ஹீரோனிக்கு பண்ணால் ஏன்னா மேக்கப் மேன்ஸுக்கு சில பேருக்கு நல்லாவே தெரியும். டபுளாக ஏன்னா ஜானகி ராமன் ஒரு படம், நக்மா மேடம், ரம்பா மேடம். ஸோ எப்படி இருக்கும் அந்த காம்பினேஷனில். இந்த மாதிரி இப்போ அனுஷ்கா மேடம், பிரியாமணி மேடம், நாகார்ஜுனா அவங்க ஐயா அவர்களுக்கு அந்த படம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த படம் பூரா பெரிய ஹிட்டு அது. இந்த மாதிரி எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன். சார்மி வந்து மேடம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஒரு வாட்டி அசின் மேடம் வந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. நான் அதை சொல்கிறவங்களுக்கு இப்போது போகக்கூடாதுன்னு சொன்னால் பௌர்ணமி படத்துக்கு நான் சொன்னேன்ல, சாங்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஹிஸ்டாரிக்கல் சாங்கு. அப்போ வந்து மேம் வந்து இப்போ இங்கே ஷூட்டிங் இல்லை, அப்போ ஏதோ ஸ்ட்ரைக் நடந்துகிட்ருக்கு இங்கே தமிழில் மட்டும். ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நான் அங்கே போய் பண்ண தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அவங்களும் வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாகவே. நல்லா எல்லா சுரேஷ் இவங்க வெங்கடேஷ் பாபு சார் படத்துக்கு ஃபாரினுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த மாதிரி நிறையா சாங்ஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நம்ம பாய்ஸ் ஹீரோ ஒரு பேர் சித்தார்த் சார் அவங்க படத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. மேம் வந்து அப்போல்லாம் வந்து த்ரிஷா மேம், அசின் மேம், இந்த மாதிரி இப்போ நிறைய ஹீரோயின்ஸ் எனக்குள்ளே. ஸோ எங்கே போகிறதுனே எனக்கு தெரியாமல் உட்காந்துட்டு இருப்பேன். அவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகும். ஒக்கடுன்னு சொல்லிட்டு தெலுங்கு படம் இங்கே வந்து அந்த படம் வந்து நாங்கள் பண்ணும்போது சார் வந்து எனக்கு சுவிட்சர்லாந்துலேயே என்னை பர்சனலாக இருந்து கொண்டுட்டார். நான் இந்த ஏஸ்ட்டு சொல்லலையா அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அப்போ ஒன்றும் சொல்ல முடியல எனக்கு. கொஞ்சம் உண்மையிலேங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க சார். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு, அதாவது இன்னும் மேடம் கூட போய் அவுட்டோர் போய் ஷூட்டிங் பண்ணுவோமான்னு இருக்கும். கல்யாணம்னா இப்போ எங்கள் சினையா மேடம் வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுக்கோங்க, நாங்கள் தானே பண்ணணும். மஞ்சள் அம்மா வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா நாங்கள் தான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் 28 வருஷம் உழைப்பு எனக்கு என்னோடய சேனலை ஆக்ட் பண்ணிட்டாங்க.